நீங்கள் யூஸ் பண்ண போது பட்டர் வந்து ரொம்ப சால்ட்டியாக இல்லை மாதிரி பிளாந்தாக யூஸ் பண்ணுறீங்கன்னா உப்பை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணும்போது அடுப்பு வந்து மீடியமில் வச்சுருங்க. எவ்வளோ ஸ்மூத்தாக வந்து அது அழகாக மெல்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். சோள மாவு ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து ஒரு குட் லுக்கிங் கொடுக்கும். தென் யார் நம்ம ஹீரோ சிக்கன் அவர் வந்ததுக்கப்புறம் தான் அழகே சேர்த்துட்டாரு. யார் என்ன சொன்னாலும் நமக்கு நம்ம அழகு தானேங்க. அதே ஒரு அழகை ஒரு ரிச்சான ஒரு லுக் வந்து பட்டர் சிக்கன் கொடுக்க மில்க் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். ஒரு ஹோட்டல் ஸ்டைல் வேணும்னா நீங்கள் க்ரீம் ஆட் பண்ணலாம். ரெண்டுமே இல்லாமல் நீங்கள் வந்து கர்ட் ஆட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். க்ரீம் இல்லைனா மில்க் நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பு கண்டிப்பாக மெதுவாக வச்சிடணும். அப்படி இல்லைனா மில்க் ரொம்ப ஸ்ட்ராங்காக பாயில் ஆனிச்சுன்னா அந்த ஸ்வீட்னஸ் கிடைக்காது. சைடிஷ் குக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்பைஸியான ஒரு சைடிஷ் குக் பண்ணுங்கள். அதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்ட் கொம்போவாக இருக்கும் பட்டர் சிக்கனுக்கு. உங்களுக்கு தமிழ் கவிதைகள்லாம் படிக்க ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் தாராளமாக என்னோடய பேஜை போய் பாருங்கள். நான் கவிதை எழுதி அங்கே நிறைய அப்லோட் பண்ணியிருப்பேன்.